லைஃப்ல நெறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும், எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் இருந்தாலும், சுத்தி நெறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தாலும், சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வொர்க்க கரெக்ட்டா மேனேஜ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அவங்கள சுத்தி இருக்க டிஸ்டர்பன்ஸஸ கண்டுக்காம, அவங்க என்ன கோல் செட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வேல்யூ சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, அவங்க கரெக்ட்டா அத காம்ப்ரமைஸ் பண்ணாம போயிட்டே இருப்பாங்க. அவங்க டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு மைண்ட்ஃபுல் ஸ்டேட்ல பிரசன்ட்ல கரண்ட் லைஃப்ப பார்த்துட்டு, அத ரொம்ப பிரசன்ட் மொமெண்ட்ல வாழ்ந்துட்டு லைஃப எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குவாலிட்டி உங்களுக்குள்ளேயே இருந்திருக்கும். இல்ல நீங்க வெளியில மத்தவங்க கிட்ட இத அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து அது ரொம்ப இன்ஸ்பைரிங் அண்ட் மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா பார்த்திருப்பீங்க. என்ன ரீசன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற டே அண்ட் ஏஜ்ல நமக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ன்னு நான் மீன் பண்றது ஜஸ்ட் சோஷியல் மீடியா பார்க்குறதோ, இல்ல படம் பார்க்குறதோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதோ, அது மட்டும் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற எமோஷனல் ஹைஸ் அண்ட் லோஸ்மே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃபேக்டர் தான். ஸோ, இப்படிப்பட்ட எமோஷனல் ஹைஸ் அண்ட் லோஸ மேனேஜ் பண்ணி, நம்ம லைஃப்ல இருக்கிற சிச்சுவேஷன்ஸ பெருசா கண்டுக்காம, நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி லைஃப எடுத்துட்டு போறது, இன்னைக்கு இருக்கிற டே அண்ட் ஏஜ்ல ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இந்த அடிப்படையா கோர் ஐடியாவ வச்சு சைக்காலஜில ஃபார்ம் பண்ணப்பட்ட தெரப்பி தான் அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மென்ட் தெரப்பி. ஸோ, அக்செப்டன்ஸ் கமிட்மென்ட் தெரப்பில பார்த்தீங்கன்னா, இதோட மெயின் பெனிஃபிட்டே எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் ஃபோபியா, பேனிக் அட்டாக்ஸ், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, பிடிஎஸ்டி, ஈட்டிங் டிஸார்டர்ஸ் மாரி நெறைய இந்த மாரி எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இந்த தெரப்பி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த தெரப்பி எப்படி இருக்கும்? எப்படி ஒரு தெரபிஸ்ட் பண்ணுவாங்க? அண்ட் இது பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். என்னுடைய பேர் யூஜின். நான் ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலேட்டடா ஹெல்ப் வேணும், இல்ல உங்களுக்கு சில எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கு, லைஃப ஸ்டேபிளா எடுத்துட்டு போணும், எமோஷனல் ரெகுலேஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ், லைஃப் டிஸ்டர்பன்சஸ கண்டுக்காம, நம்ம லைஃப பிரசன்ட் மொமெண்ட்ல ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோர் எமோஷனல் ஃபேக்டர் வந்து அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணிக்கிறோமோ, நம்மள பத்தியும் அக்செப்டன்ஸ் அதிகமா இருக்கணும், செல்ஃப் அக்செப்டன்ஸ். அட் த சேம் டைம் வெளியில இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் பத்தியும் ஒரு புரிதல் அண்ட் அக்செப்டன்ஸ் நமக்கு இருக்கணும். இது இருந்துட்டாலே நம்ம வந்து நம்ம மைண்ட் ஆக்சுவலா பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்க ஆரம்பிச்சிரும். நெறைய மைண்ட்ஃபுல் பிராக்டிசஸ், மெடிடேஷன் பிராக்டிசஸ் பார்த்தீங்கன்னா, மைண்ட் கண்ட்ரோல நோக்கி தான் இருக்கும். பட் ஆக்சுவலா நம்ம லைஃப், நம்ம எமோஷன்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும்போது, ரொம்ப ஹை லெவல்ஸ் இல்ல லோ லெவல்ல இருக்கும்போது, நம்ம என்ன யோசிச்சாலும் நம்ம அந்த மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தவிர, மத்த நேரங்கள்ல பெருசா ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அந்த டைம்ல வந்து நம்ம அக்செப்டன்ஸ் மாரி எமோஷனல் பிராக்டிசஸ் நம்ம எடுக்கும்போது, அக்செப்டன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் பண்ணும்போது, நம்மளுடைய மைண்ட்ஃபுல்னஸ் ஆக்சுவலா ரொம்ப அதிகரிக்குது. ஸோ, நீங்க வந்து ஒரு தெரபிஸ்ட் கிட்ட நீங்க போறீங்க அப்படின்னா, லைக் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அந்த மாரி இருக்கு அப்படின்னு போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து உங்களுடைய மென்டல் ஹெல்த் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்கா ஒரு செக் பண்ணுவாங்க. ஸோ, உங்களுடைய ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரஷன் லெவல்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு, ஸோ உங்களுக்கு தகுந்த உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் தகுந்த மாரி தெரப்பி சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ, பேசிக்கா நான் முன்னாடி ஹைலைட் பண்ண மாரி டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இல்ல வந்து பிடிஎஸ்டி, ஈட்டிங் டிஸார்டர்ஸ்க்கு அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மென்ட் தெரப்பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ, இந்த தெரப்பி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தெரபிஸ்ட் உங்கள அசஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கெட்யூல் பிளான் மாரி போட்டு, இந்த குவாலிட்டீஸ டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ, அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மென்ட் தெரப்பில வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு 6 கோர் ப்ராசஸ் இருக்கு. அத பத்தி இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வேல்யூ வந்து அக்செப்டன்ஸ். ஸோ, அக்செப்டன்ஸ்ங்கிறது உங்களுடைய எமோஷன்ஸ மாத்துறதோ, இல்ல மாடிஃபை பண்றதோ, ரிமூவ் பண்ணதோ ட்ரை பண்ணாம, அத வந்து ஒரு நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸா நீங்க வந்து கன்சிடர் பண்ணி, அந்த எமோஷன்ஸ ப்ராசஸ் பண்றது. அது கூட சண்ட போடுறதோ, ரெசிஸ்ட் பண்றதோ இல்லாம, ஆஸ் யூசுவலா அந்த எமோஷன வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றதுக்கு அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா, அக்செப்டன்ஸ்ல வந்து நீங்க ஒரு விஷயத்த ஏத்துக்கிறீங்க. அப்போ அந்த எமோஷன்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து கடந்து போயிருது. அந்த எமோஷன்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு ஒரு ஃப்ரீடம் மாரி குடுக்குறீங்க. அத கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி, அதுக்கு ஒரு ஃப்ரீடம் நீங்க குடுக்கும்போது, உங்களோட எமோஷன்ஸ் அந்த ஒரு உங்கள டிஸ்டர்ப் பண்ற எமோஷன்ஸ் ஹை அண்ட் லோ இந்த போத் எமோஷன்ஸ் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கும்போது, உங்கள விட்டு கடந்து போறத நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ, அக்செப்டன்ஸ டெவலப் பண்றது தான் இந்த அக்செப்டன்ஸ் கமிட்மென்ட் தெரப்பியோட ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, காக்னிட்டிவ் டிஃப்யூஷன். ஸோ, நீங்க வந்து இதோட ஆப்போசிட் வந்து காக்னிட்டிவ் ஃபியூஷன். அதாவது என்னன்னா, உங்களுக்கு ஏற்படுத்துற நெகட்டிவ் ஒரு டிஸ்டர்பிங் எமோஷன்ஸ்லேருந்து உங்கள டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறது. அதாவது நீங்க எமோஷன்ஸோட போய் ட்ராவல் பண்றது கிடையாது. அதோட ஐடென்டிட்டிய ரிமூவ் பண்ணி, ஓகே இது நடக்குது அப்படிங்கிற மாரி நீங்க
அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், ஆஃபீஸ்லேயோ இல்லை காலேஜ் ஸ்கூலில் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ சடனாக வந்து உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் முன்னாடி உங்களுக்கு ஒரு நர்வஸாக ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஒரு நார்மலாக இருக்கிற இந்த ஆங்ஸைட்டி இந்த விஷயத்த ஃபுல்லாக ஏற்றுக்கிற பர்சன் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் நர்வஸாக இருக்கேன், இந்த நர்வஸாக இருக்கிறதுனால என்னோட ப்ரெசன்டேஷன் சொதப்ப போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்ஸைட்டிலேயே இருப்பாங்க. இந்த அக்செப்டன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கிற பீப்புள் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஏற்பட்டு இருக்கிற எமோஷனை அவங்க வந்து தள்ளி வச்சு பார்ப்பாங்க. அதாவது ஓகே இப்போ நர்வஸாக இருக்குங்கிறத அவங்க ஃபஸ்ட்டு ஏற்றுப்பாங்க. ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஓகே இப்போ நான் நர்வஸாக இருக்கேன், ஸோ இப்போ வந்து ப்ராப்பராக ப்ரெசன்டேஷனுக்கு எப்படி கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கிறத நான் பார்த்துட்டு என்னோடய எக்ஸிக்யூஷனை கரெக்டாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூவ் ஆன் ஆகிடுவாங்க. ஸோ 2 பர்சனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே செட் ஆஃப் எமோஷன்ஸ் தான் லைஃப்பில் நடக்குது. பட் ஒரு அக்செப்டன்ஸ் கம்மியாக இருக்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தோட அட்டாச் ஆகி போயிடுவாங்க. இன்னொரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்யூஸ் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் விலகி பார்க்குறதுனால அவங்களால எமோஷன்ஸ் வந்தாலும் லைஃப்பை பெட்டராக ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ காக்னிட்டிவ் டிஃப்யூஷன் வந்து செகண்ட் ப்ராசஸ். உங்கள் தெரபிஸ்ட் கூட ஒர்க் பண்ணி அவங்க வந்து உங்கள் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தேர்டு வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழ்கிறது. ஸோ தேர்ட் ப்ராசஸில் வந்து ஏன் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழ்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காக்னிட்டிவ் டிஃப்யூஷன் அக்செப்டன்ஸ் லெவல் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுடைய டிஸ்டர்ப் பண்ணுற எமோஷன்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இந்த பாயிண்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக வந்து நீங்கள் அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழ்றதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது ஜஸ்ட் மெடிடேஷன் பண்ணுறது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். ஸோ ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குளிக்கிறதே வந்து ஒரு செரிமோனியலாக பண்ணுங்கிறது தான் நம்ம இந்தியன் கல்ச்சரில் பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ப்ராப்பர் ஃபோக்கஸ்டாக குளிக்கிறது, இல்லை வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஸோ நீங்கள் லன்ச் சாப்பிடும்போதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் லன்ச் சாப்பிடும்போது நீங்கள் ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி நீங்கள் ஃபுட் சாப்பிட்றது, இது எல்லாமே உங்களுடைய மைண்ட்ஃபுல்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அலாங் வித் மெடிடேஷன் ப்ராக்டிசஸ். ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆஸ் அ கான்டெக்ஸ்ட். அப்படின்னா என்னென்னா உங்களை நீங்களே அப்சர்வராக பார்க்குறது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சொல்லணும்னா, இப்போ வந்து வானத்தில் வந்து இடி இடிக்குது, மழை பெய்யுது, க்ளவுட்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து இந்த இடி மின்னல் க்ளவுட்ஸ் பாஸ் ஆகிற மாதிரி தான். நீங்கள் வந்து அந்த எமோஷனாக நீங்களாக மாறாமல் நீங்கள் வந்து ஒரு அப்சர்வராக மாறுறீங்க. அதாவது நீங்கள் ஒரு ஸ்கையாக இருக்கீங்க. ஸோ உங்களை தாண்டி போகிற நிகழ்வுகள், தண்டர், லைட்னிங், க்ளவுட்ஸ் இது எல்லாமே அதை வந்து நீங்கள் அப்சர்வ் தான் பண்ணுறீங்களே தவிர அதோட ஒரு அட்டாச்மெண்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறது இல்லை. நான் ப்ரீவியஸாக சொன்ன எக்ஸாம்பிளில் எப்படி அந்த நர்வஸ்ங்கிற ஒரு எமோஷன் வெளியில் வந்துச்சோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோ ஏன் வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணாமல், ஸோ அந்த ஆங்ஸைட்டி ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸாக என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆங்ஸைட்டி இது எல்லாமே நல்லது தான் இன்னவே. என்ன ரீசன்னா உங்கள் லைஃப்பை பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் சின்சியராகவோ இல்லை வந்து உங்கள் பிளானிங்கை டிஃப்ரெண்ட்டாக மாற்றி ரியாலிட்டியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சில டெசிஷன்ஸ் எடுக்கிறது, இது எல்லாமே உங்களை எடுக்க வைக்கிறது இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான். பட் ஆக்சுவலாக எங்கே ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போதோ உங்களை வேலையே செய்ய விடாமல் உங்களை வந்து ரெகுலேட்டே பண்ண விடாமல் வச்சுருக்கிறப்ப தான் இது எல்லாமே டிஸ்டர்பிங் எமோஷன்ஸாக மாறுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செல்ஃபாக உங்களை ஹோல் ஆஸ் அ பர்சனாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களே தவிர எந்த எமோஷன்ஸோடையும் நீங்கள் அட்டாச் பண்ணாமல், எமோஷன்ஸ் வந்து சாதாரண விஷயம் தான், எல்லா ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கும் காமனான ஒரு விஷயம் தான், அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணுறது தான் இந்த ஸ்டெப் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃபிஃப்த்து ஸ்டெப் வந்து உங்கள் தெரபிஸ்ட் கூட இந்த 4 ஸ்டெப்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக வந்து வேல்யூஸ். ஸோ உங்களுடைய வேல்யூஸ் என்னங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு வேல்யூஸ் சிஸ்டம்ஸ் இருக்குன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் புது வேல்யூஸ் உங்களுக்கு டெவலப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுவும் உங்கள் தெரபிஸ்ட் கூட ஒர்க் பண்ணி நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு அதை பில்ட் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸில் இறங்கலாம். ஸோ வேல்யூஸுங்கிறது ரொம்ப பெருசாலாம் கிடையாதுங்க. லைக் ஹானஸ்ட்டாக இருக்கிறது, என்ன நடந்தாலும் நான் வந்து 1 hour ஜிம் போயிடுவேன் அப்படிங்கிறது, ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாமே ஒரு வேல்யூஸ் தான். ஒரு க்ரோத் ஓரியன்டட் மைண்ட் செட்டோடு இருக்கிறது, இது எல்லாமே உங்களோட வேல்யூஸ் தான். ஸோ உங்கள் வேல்யூஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஸ்டெப் ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக வந்து உங்களுடைய கமிட்டட் ஆக்ஷன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட அக்செப்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. செகண்ட் வந்து உங்கள் காக்னிட்டிவ் டிஃப்யூஷன் எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. தேர்டு வந்து நீங்கள் வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்க பார்க்குறீங்க. ஃபோர்த்து வந்து நீங்கள் ஒரு அப்சர்வராக ஆகுறீங்க உங்கள் எமோஷன்ஸை.
ஃபிஃப்த்து வந்து உங்கள் வேல்யூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரீகரெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு புதுசாக வந்து டிஃபைன் பண்ணுறீங்க. ஃபைனலாக வந்து இதை நோக்கின கமிட்டட் ஆக்ஷன்ஸ். ஏன்னா அக்செப்டன்ஸ் கமிட்மெண்ட் தெரப்பியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 வேர்ட். ஸோ ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸை டெவலப் பண்ணிவிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கமிட்டட் ஆக்ஷன் பிளான் நீங்கள் போட்டு அது தொடர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாதான் இது வந்து உங்களுக்கு வந்து ஹோலிஸ்டிக் தெரப்பியாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன பல டிஸார்டர்ஸ் இல்லை வந்து எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வந்து வெளியில் வர்றதுக்கும் லைஃப்பை எமோஷ்னலி ரெகுலேட்டடாக வாழ்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் அக்செப்டன்ஸ் கமிட்மெண்ட் தெரப்பி நான் நிறையா இடத்துல நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காகவும் இருக்குது. அண்ட் நிறையா பேருடைய இது வந்து சில பேர் ஒரு இன்னேட் குவாலிட்டியாகவே வச்சுருப்பாங்க. அவங்களோட அக்செப்டன்ஸ் லெவல் என்றைக்குமே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புள் கிட்ட நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்களுடைய அக்செப்டன்ஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் மற்ற பீப்புளுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் இல்லை மைண்ட் ஹீலிங் ரிலேட்டாக ஏதாவது ஹெல்ப் வேணும்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.